எல்லாருக்கிட்டையும் ஆம்பளையாக இருக்க முடியுமா ஒருத்தன்? முடியுமாயா? அப்புறமா இது புரியாமல் என் மேலே உனக்கு துக்கமாகி இருந்தாலும் எல்லார் மேலேயும் கை போட்டுக்கிறாரு, பொம்பளை மேலாம் கை போட்டு துக்கப்பட்ட நான் என்ன பண்ணுறது? நீ போய் பாரு, உனக்கு தெரியும். அது ஒரு கஷ்டம். நாலாந்தாளுக்கு வேலை செய்ய முடியாதுங்கன்றுவேன். கடவுளே நிற்கணும் எவ்வளோ நாள் வேண்டுவேன்? முடியாது. உனக்கு அவ்வளோ தூரம் போகலனால என்ன நினச்சிக்கிற? உங்களை பார்த்து போகிறோம். இது ஒரு வேலையை செஞ்சு பாரு நீ, அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம். இல்லை நீ ஒரு பக்கம் ஆம்பளை ஆகி போட்டு வரவங்களுக்கெல்லாம் புள்ள கொடுப்பேன், பெர்டிலிட்டி சென்டருக்கு போகாதீங்க, நான் ஆம்பளைங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிக்கிறேன், ஒரு சங்கம் வச்சுக்கிறோன்னு சொல்லி ஆரம்பித்து இது மாதிரி புள்ள இல்லாதவங்களும் புள்ள கொடுப்போம் சங்கம்னு வச்சுக்க முடியுமான்னு பார்த்துடலாம். அம்மா வேணா பேசிங்க முடியுமா? ஏன் அடிக்கலாம் முடியாது. அடிக்கலாம் வர்றது கிடையாது, நம்மளால அடிக்க முடியாது. அவங்க எங்கே அடிக்க வருவாங்க? முடியாதுயா, சொம்மனா பேசிங்கிறோம். நம்ம முடியாதுன்னே ஒத்துக்க மாட்டேன்ற. பொண்டாட்டி 4 வாட்டி கூப்பிட்டாலும்னாவே முடியாது. ஆமாம், எங்கள் மாமா நல்லவர், எங்கள் மாமா நல்லவர். நீங்கள் நீ என்ன சொன்னாலும் நான் நல்லவனாக இருக்கலாம், நீ ஆனால் வேலை செய்ய முடியாதுன்னா செய்ய முடியுமா? அப்புறம் எப்போ புரியும் அது? இயலாமைன்னு ஒன்று இருக்குதா இல்லையா எல்லாருக்குமே? அப்புறமா என்ன இந்த சுதர்மா கதர்மாலாம் விட்டுட்டு கடவுள்கிட்ட போய் கேட்கறத விட்டுட்டு நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணல, நான் என்ன பண்ணால் நல்லா இருப்பேன்னு யார் கேட்கணும்? என்ன கேட்கணும்? எனக்கு என்ன ஓணும், அதில் கிளியர்னா இருக்கிறேன்னா நான் என்ன செய்யலை. ஒருத்தன் டாக்டர் ஆகிறான்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறான், படிச்சுக்கிறான், அதனால் என்ன ஆகிறான் அவன்? டாக்டர் ஆகிறான். நீயும் டாக்டர்னு போட்டுக்கோ, போ, என்ன பண்ணு, துட்டுக்கிட்ட கூடு. என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஆக்டருங்கெல்லாம் டாக்டர் பட்டம் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஊரில் இருக்கிறவங்க போனவங்க வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க? ஒன்றும் வேணாம், மருத்துவர் போட்டுக்கோ.